நண்பர்களே, இதுதான் வந்து மீன் எடை போடுறது கடையில் வியாபாரிக்கு வந்து எடை போடுறது பாருங்க. இப்படி தான் மீனை வந்து தனித்தனியாக 54 வியாபாரிக்கு வந்து எடை போடுவாங்க. தெரியவே இல்லை அது. இதெல்லாம் ரோகு மிருகல் ஃபஸ்ட்டு அது தெரிய வேண்டாம். ரெண்டாவது பெட்டியும் அதுதான் மட்டும் பெரிய மீன் தான் மாட்டுச்சு. ஆமாம் 54 இந்த வாரம் 4 பார்த்தீங்கன்னா எடுத்து எடை போடுறாங்க பாருங்க. அவங்களாம் 2 பேரும் அவங்களாம் வேலை செய்கிறவங்க ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்காரங்க 42 எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான். மீன் கடையிலேருந்து ஹோட்டல் கடையிலேருந்து டீ கடை வரைக்கும் மொத்த இடமும் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரனுங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணுறானுங்க. அதை விடுங்க. 46 ஆடு வசூல் பாருங்க. ஆடு வசூலில் கூட அந்த டிரைவிங் வேலை பார்க்குறது அவனுங்க தான். இதுமாரி இருக்கும்போது நம்மளாம் அவ்வளோதான். நம்மளாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அவனுக்கு தான் அடிமையாக இருக்கணும் போகுது. 26 அந்தமாரி தான் கொண்டு வந்து விட்டானுங்க நாட்டை. மொத்தம் அவனுக்கு தான் இருக்கிறாங்க. அவனுக்கு பேசுறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம பேசுறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஓனர் மட்டும்தான் நம்ம ஆளு, தமிழ் ஆளு. நாங்கள் வேலை செய்யணும். முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு. ஓ, நீங்கள் வியாபாரி இதில் போய் நிற்கிறீங்களா? இது வந்து சிசி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேனலில் போட்டால் தான் எங்களுக்கு லைக் வரும். எங்கே உங்களுக்கு தெரிய போகுது. லைக் வந்து கொஞ்சம் உள்ள அப்படி மடிச்சு விடு. போட போய் தான் கஸ்டமருங்க வராங்க. இது தண்ணி இருக்குதாப்பா உள்ள? ஏன் அங்கே போய் கழுவி தானே ஆகணும். ஊற்றுக்குள்ளா அவங்கள்ட்டப்பா என்ன தண்ணிக்கு தானா? ஊற்ற கூடாதா? ரோடு வலையோட கண்டல் பண்ணுறாங்க உன் தம்பிக்காரன். வலையோட பிச்சு எடுத்துக்கிறாங்க மீன். புது வலை இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அடிட்டு எல்லாம் பிச்சிருக்காங்க. ஏய், வலை இது கட்டினதுல அது அந்த மூட்டை கட்டினமா அது தூள் தூளாக்கிடுவாங்க வலையை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய். ஒரு மீன் உயிராக இருக்குது, தண்ணியில் விட்டு வச்சுருந்து உயிரோட வச்சு வளர்க்க எதுக்கு உயிரோட எடுத்துட்டு போனாங்க? அப்படி இல்லை.